ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே இந்த வீடியோ மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு கெத்செமனே தோட்டத்தை குறித்தும் ஏதேன் தோட்டத்தை குறித்தும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ரெண்டு தோட்டமும் உங்களுக்கு புதிதானதல்ல. இதை குறித்து நீங்கள் நிறைய மெசேஜ் கேட்டிருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் அதை குறித்து தியானம் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு இதை குறித்து நன்றாக ஒரு அறிவு இருக்கிறது. இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். ஏதேன் தோட்டத்திலே என்ன நடந்தது, கெத்செமனே தோட்டத்திலே என்ன நடந்தது? முதல் மனிதனாய் இருக்கிற ஆதாமை கர்த்தர் படைத்து ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும் ஒரு நல்ல அழகான ஒரு தோட்டத்தை கர்த்தர் உருவாக்கி வைத்திருந்தார். அந்த தோட்டம்தான் ஏதேன். ஏதேன் என்றால் இன்பம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் என்று பொருள்படுகிறது. கெத்செமனே தோட்டம் கெதரோன் ஆற்றுக்கு அப்புறமாக இருக்கிற ஒலிவ மலை என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த ஒலிவ மலையானது அன்றைய காலகட்டங்களிலே, அதாவது ஒலிவ ஆயில் எண்ணெய் எடுக்கும்படியாக பயன்படுத்தப்பட்டதான ஒரு தோட்டம். அந்த தோட்டம் இன்றும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இருந்ததான மரங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டதான ஒரு அமைதியான ஒரு நல்ல தோட்டம். இந்த தோட்டத்திலே அங்க என்ன நடந்து கொண்டு இருந்தது என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடியதான அந்த ஒலிவ பழங்களை பறித்து அதை ஒரு கல் கொண்டு உருவாக்கப்பட்ட ஆலையிலே வைத்து நசுக்கி அதிலிருந்து எண்ணெய் எடுப்பார்கள். இதுதான் ஒரு முக்கியமான பகுதி. ஏதேன் தோட்டம் என்பது ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும் படைக்கப்பட்டு கொடுத்த ஒரு தோட்டம். கெத்செமனே தோட்டம் என்பது யூதர்கள் எண்ணெய் ஆயில், அதாவது ஒலிவ ஆயில் எடுக்கிறதான இடமாக அது காணப்பட்டது. கெத்செமனே தோட்டத்தை குறித்தும் ஏதேன் தோட்டத்தை குறித்தும் நாம் பார்க்கும் போது, இந்த ஏதேன் தோட்டத்தை குறித்து ஆதியாகமம் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கெத்செமனே தோட்டத்தை குறித்து பார்க்கும்போது யோவான் 18:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசரோடு கூட கிதரோன் என்னும் ஆற்றுக்கு அக்கறையிலே போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தோட்டமானது இயேசு கிறிஸ்துவுக்கோ சீசர்களுக்கோ புதிதான ஒரு இடம் அல்ல. பலமுறை அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க, அங்க தங்கி இருக்கிறாங்க, அங்க இருந்து ஜெபித்து இருக்கிறாங்க, பல தீர்மானங்கள் எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு முக்கியமான ஒரு இடமாக அது காணப்படுகிறது. இந்த ரெண்டு தோட்டத்துக்கும் இருக்கக்கூடியதான ஒரு சில முக்கியமான ஒற்றுமையும் அதிலே நடந்ததான நிகழ்வுகளையும் நாம் பார்க்கலாம். முதலாவதாக சோதனை நடந்ததான ஒரு இடம். அதாவது பழைய ஏற்பாடு நீங்க வாசித்து பார்க்கும்போது ஏதேன் தோட்டமானது சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு இடம். நீங்க வேத வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 3:6 அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தின் கனியை பார்த்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே நடந்த நிகழ்வு என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிசாசானவன் அந்த இடத்திலே வந்து ஆதாமையும் ஏவாளையும் சோதிக்கிறான் அல்லது வஞ்சிக்கிறான். அந்த இடத்திலே அவர்கள் விழுந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் கொடுத்த கட்டளையை அவர்கள் மீறி விழுந்து போனதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கெத்செமனே தோட்டத்திலே பாருங்க, லூக்கா 24:44 அவர் மிகுந்த வேதனைப்பட்டு அதிக ஊக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணினார். அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருத்துளியாக தரையிலே விழுந்தது. இந்த ரெண்டு இடமும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு இடமாக காணப்படுகிறது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் அங்கே சோதிக்கப்படுகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தார். அப்போது அங்கே சர்ப்பம் வந்தது. அந்த சர்ப்பம் அந்த பழத்தை குறித்து அங்கே சொன்னது, இதை புசிக்க வேண்டும், இதை புசிக்கிற நாளிலே நீ சாவதில்லை என்று சொல்லி அவர்களுக்கு ஆசை காட்டின உடனே, இல்லைன்னா அந்த சோதனைக்குள்ளாக அவர்களை அழைத்து கொண்டு வந்த உடனே இவர்கள் 2 பேரும் அந்த பழத்தை சாப்பிட்டு அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி வேத
வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்ததான ஒரு நெருக்கடி. ஆண்டவர் அந்த இடத்துல ஜெபிக்கிறார், கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி. நல்லா கவனிங்க, அந்த இடத்துல அவர் சோதிக்கப்படுகிறார், புடமிடப்படுகிறார், வேதனைப்படுகிறார், வியாகுலப்படுகிறார். வேத வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அந்த இடத்துல அவர் சீசரோடு கூட பேசி அவர் வியாகுலப்படுகிறதை பார்க்க முடியும். ஒரு சோதனைக்குள்ளாக அவர் உட்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவன் விழுந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவராகிய தெய்வமோ அப்படி அல்ல, அந்த இடத்துல ஜெயம் பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, வேத வசனத்தின் அடிப்படையில ரோமர் 5:19 சொல்லுகிறது, மனுஷனுடைய கீழ்ப்படியாய்மையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஏதேன் தோட்டம் என்பது அநேகரை பாவியாக மாற்றினதான ஒரு இடம். ஒரு மனிதன் செய்த பெரிய தவறு நிமித்தமாக, கீழ்ப்படியாய்மை நிமித்தமாக பாருங்க, அங்க ஒரு பெரிய சாபம் உருவாகுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா கெத்செமனே தோட்டம் அப்படி அல்ல. மத்தேயு சுவிசேஷம் 26:42 சொல்லுகிறது, என் பிதாவே, இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாத ஆகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று அவர் ஜெபித்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார். ஆனா பிசாசானவன் கொண்டு வந்த வலையிலே தேவ சித்தத்தை மீறி ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏதேன் தோட்டம் பாவம் செய்யப்பட்ட ஒரு இடம், கெத்செமனே தோட்டம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கின ஒரு இடம். இந்த ரெண்டு இடத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருந்தாலும் கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையை பெற்று தந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஆதியாகமம் 2:17, நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார். ஆனால் இந்த ஆதாமும் ஏவாளும் அதை மீறினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லூக்கா 23:46 சொல்லுகிறது, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று வேதம் சொல்ல. இந்த இடத்திலே ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையை பிதாவின் கையில ஒப்பு கொடுத்து தமக்காக ஏற்படுத்தியிருந்ததான அந்த சோதனையில் இருந்து அவர் தேவனுக்கு முன்பதாக உறுதியாக நின்று ஜெயத்தை பெற்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்து ஆதாமும் ஏவாளும் தேவ சித்தத்தை இழந்தார்கள். தேவ சித்தத்துக்கு விரோதமாக அவர்கள் எழும்பினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நல்ல நாளிலும் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் மனிதனாய் இருக்கிற ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இழந்ததான அந்த பெரிய ஆசீர்வாதத்தை மீட்டெடுக்கும்படியாக தான் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் கெத்செமனே தோட்டத்திலே போராடினார், போராடி ஜெபித்தார். அவர் ஜெபித்து தன்னை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததினாலே இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் மீட்பும் ரட்சிப்பும் வந்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஏதேன் தோட்டத்திலே இழந்ததை கர்த்தர் கெத்செமனே தோட்டத்திலே பெற்று தந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னைக்கு அந்த இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.